அளிக்கிறது. 2வது நடவடிக்கை. 3வது வந்து அது வந்து மைதானத்தில். 3வது வந்து நட்பண்புகள். இப்ப இந்த இந்த காஸ் வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து இதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். அதாவது வந்து இந்த நட்பண்புகளை வந்து வளர்க்கறதுக்கு தான் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆ சார் ஜெயா சார் திருப்பி 2வது ஸ்லைட் பார்க்க முடியுதுங்களா? ஓகே சார். பார்க்க முடியுது. ஓகே 2வது ஸ்லைட். பெம்பராத்தான் அது அமாலான் தர்பாய் அதுதானே? ஓகே. ஆமா. இது பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து 3வது பார்த்தீங்களா வந்து, மாணவர்கள வந்து இந்த அரசாங்கத்தில வந்து நம்ம கல்வி அமைச்சுல வந்துட்டு, இந்த சஸ்யா முறைன்னு சொல்றோம். இந்த சஸ்யா முறைன்னு பண்புகள் இருக்குங்க. அதுக்கு சில புள்ளிகள் குடுக்குறாங்க. அதாவது அது பண்புகள வந்து புள்ளிகள் குடுத்து தான் வளர்க்கிறதுன்னு இல்ல. பட் இந்த மேரி இந்த 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 நடவடிக்கையில செய்ற நடவடிக்கையில அவர்களுக்கு அந்த புள்ளிக்கும் அவங்க வந்து பள்ளியில வந்து அத வந்து ஒரு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இவங்க வந்து ஒரு வித்தியாசமா செய்ய போறாங்க. இந்த கஜாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் இந்த சஸ்யாக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போறாங்க. எப்படி நம்ம வந்து இந்த இந்த செய்யற நடவடிக்கை மூலியமாக இந்த இந்த பயோனிட்டி அதாவது மலேசியாவிலே இந்த 20 பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் தான் இந்த பயோனிட்டியில வந்து இந்த சஸ்யாக்கு வந்து ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த 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 தொடர்பின் மூலமாக நம்ம உண்டாக்க முடியும். 3வதாக அதாவது 2வதாக மாணவர்களுக்கு வந்து அதாவது பொதுவாக இந்த சஸ்யா முறைக்கு ஒரு பயனடையும். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனைத்துலக சர்வதேச நிலையிலான ஒரு அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். அதாவது இந்த இந்த மாணவர்கள் செய்யும் நடவடிக்கையை பொறுத்து பார்த்து இதுல வந்து நடவடிக்கை தரத்தை பொறுத்து இல்ல அந்த நடவடிக்கை செய்தாலே அவர்களுக்கு வந்து இந்த 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 இது வழங்கப்படும். இந்த இந்த இது வழங்கப்படும். ஸோ இதான் இதோட வந்து இந்த இந்த இதோட அடிப்படை. இந்த அடிப்படை. இது இது என்னத்துக்கு நம்ம ஜாயின் பண்றோம்? ஏன்னா நீங்களே தெரியும் மாணவர்கள் பல புறப்படப்பாடு நடவடிக்கைக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதனால இது முதல் முறையாக வந்து எப்படி வந்து நட்பண்புகளை அதாவது மலேசியால சஸ்யா என்று சொல்லக்கின்ற இந்த கல்வி அமைச்சர்ல இருக்கிறதுல வந்து எப்படி நம்ம வந்து இதுக்கும் வந்து நம்ம எப்படிலாம் மாணவர்களை உருவாக்க முடியும்? ஒரு சர்வதேச நிலையில வந்து எப்படிலாம் உருவாக்க முடியும் என்பதற்காக தான் இந்த 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 பயோனிட்டி ப்ரோக்ராம். இப்ப இது இது வந்து எப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் என்பதை தான் நம்ம வந்து நான் விளக்க போறேன். இதுல வந்துட்டு ப்ரோஃப் நீங்க அந்த பிரசன்டேஷனை நீங்க காமிங்க ப்ரோஃப். ஓகே. இப்ப மாணவர்கள் வந்து பார்த்தீங்களா, இத மாணவர்கள் பங்கெடுக்க வேண்டும். ஓகே. அதுல வந்து 2 பேர் இருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து ஏமி வந்து ஐரோப்பிய நாட்டுல இருக்காங்க. இப்ப யூரோப்பியன் காற்பந்தாட்டம் கூட ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஐரோப்பியால உள்ளவங்க. இப்ப லீ வந்து கொரியா நாட்ட சேர்ந்தவங்க. 2 பேரும் வந்து அவங்க வந்து உணவு சாப்பிடுறாங்க. ஓகே. நீங்க வந்து எழுதணும். அதாவது வந்து ஏமி என்ன சாப்பிடுறாங்க? லீ என்ன சாப்பிடுறாங்க? அது எழுதணும். 2வது ஒரு 2 கேள்வி இருக்கு. 2 கேள்விக்கு எதுக்கு 2வது வந்து யாருல வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்க? யார் அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்க? அது மாணவர்கள் வந்து இந்த சாட் பாக்ஸ்ல எழுதலாம். அதாவது வந்து ஹெல்த்தி ஃபுட் யார் சாப்பிடுறாங்க? ஓகே. ஹெல்த்தி ஃபுட் வந்து யார் சாப்பிடுறாங்க? அன்ஹெல்த்தி ஃபுட் யார் சாப்பிடுறாங்க? ஓகே. ஓகே, ஓகே. டாஷா நீங்க ஓகே. மாணவர்கள் எழுதலாம் நீங்க எழுதலாம். நீங்க எழுதுங்க. அப்புறம் நானு கூப்பிடுறேன். ஓகே. டாஷா உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். நீங்க சொல்லணும். ஏன் வந்து அவங்க வந்து நீங்க ஏன் அன்ஹெல்த்தின்னு சொல்றீங்க? இப்ப வந்து ஹெமி போட்டிருக்காங்க. அன்ஹெல்த்தி வந்து லீன் போட்டிருக்காங்க. அன்ஹெல்த்தி லீ போட்டிருக்காங்க. எழுதுறது இந்த இந்த சாட் பாக்ஸ் இருக்குல்ல? சாட் பாக்ஸ்ல அங்க அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க. பக்கத்துல வந்துட்டு அந்த சாட் பாக்ஸ அதுல எழுதணும். இப்ப ருக்குமணி எழுதியிருக்காங்க. ஓகே. லீ ஹெல்த்தி ஃபுட். ஓகே. அந்த நீங்க வந்து சார் நீங்க வந்து கைட் பண்றீங்க. எப்படி அவங்க வந்து எந்த பாக்ஸ்ல வந்து அவங்க எழுதுறதுன்னு. ஓகே. 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 லீ வந்து ஃப்ரூட் சாப்பிடுறாங்கன்னு ஓகே. இப்போ வந்து ஓகே. டாஷா வந்து ஓகே நீங்க சொல்லுங்க டாஷா. ஏன் வந்து லீ வந்து நீங்க ஏன் சொல்றீங்க லீ வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்க? சொல்லுங்க. டாஷா? தாஷா? தாஷா கை தூக்கியிருக்கீங்க நீங்க. இல்லன்னா வேற யாராச்சும் ஒரு மாணவர் கை தூக்குனவங்க மாணவர் வந்து நீங்க சொல்லலாம். ஏன் வந்து அவங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்கன்னு. ஓகே. மாணவர்கள் யாரோ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. லிங்கேஸ்வரன் எழுதியிருக்காரு. ஓகே. லீ வந்து வெஜிடபிள் சாப்பிடுறாங்க. அப்ப வெஜிடபிள் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்ன்னு அவர் சொல்றாரு வந்துட்டு. ஓகே. இப்ப குணசேகர் வந்து சொல்லியிருக்காரு வந்து ஹேமி வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்ன்னு சொல்றீங்க. ஏன் வந்து குணசேகரன் நீங்க வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்ன்னு சொல்றீங்க? அதுவும் அவங்க சாப்பிடுறாங்க, மென்றாங்க, சாப்பிடுறாங்க. ஏன் என்ன ஹெல்த்தி ஃபுட்ன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க அது அன்ஹெல்த்தின்னு? ஓகே.
ஓகே. குணசேகரன். ஓகே. குணசேகரன் அதுல நம்மளுக்கு WhatsAppலயே இதுலயே சேட்ல எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது வந்து ஒரு அது 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 அதிக வேகமாக செய்யற ஒரு ஃபுட். அதுல வந்து என்ன இருக்குன்னா பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா வந்து அன்ஹெல்தி ஃபுட் வந்து என்னத்த உருவாக்குதுன்னா வந்து நம்ம உடல் பருமன உண்டாக்குது. அந்த உடல் ஏன்னா அத வந்து அது 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 வந்து அத உருவாக்குது. 2வது வந்து அது வந்து ஒரு அதுல நெறைய வந்து சுகர் போடுறாங்க. அதாவது சீனிகள் போடுறாங்க. அ க ப சில கலர் போடுறதுனால வந்து டயபெட்டிக்ஸ்க்கு பிற்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து உடல் நோய்கள். அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து நெறைய வந்து கொலஸ்ட்ரால் அது வந்து கொழுப்புகள் சாப்பாடு இருக்கு. ஓகே. அதாவது இது வந்து அதிகமாக சாப்பிடுறவங்களுக்கு நான் சொல்றேன். 1 நாள், 1 மாசத்துல சாப்பிடுறவங்களுக்கு சொல்லல. இது வந்து அதிகமான சாப்பிடுறவங்களுக்கு சொல்றேன் வந்துட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா, அது நீங்க சொன்ன மாரி வந்து ஃபாஸ்ட்டா செய்யுது. விறுவிறுன்னு செய்றாங்க. விறுவிறுன்னு வந்து நம்மள உடல வந்து அது வந்து சூழ்கழிச்சிரும் வந்துட்டு. இப்ப ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறதுனால நம்ம என்ன செய்ய முடியுது? நம்ம உடலோட எடைய வந்து நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னா வந்து ஹெல்த்தி ஃபுட் வந்து சீக்கிரமாக ஜீரணிக்க முடியுது. ஜீரணிக்க முடியுது. அப்புறம் வந்து அதுக்கான நல்ல வந்து உங்களுக்கு வந்து சத்து உணவு அதுல வந்து கிடைக்குது. அப்போ வந்து உங்களோட தூக்கங்கள் வந்து ஏன்னா உங்கள சாப்பாடுல வந்து அதிக சீக்கிரமாக ஜீரணிச்சுட்டா, நீங்க வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதாவது உங்களோட வந்து ஞாபக சக்திய வந்து அதாவது வந்து அப்போ வந்து இந்த பயோனிட்டி என்ற மாணவர் வந்து எப்படிப்பட்ட மாணவரா இருக்காரு? பயோனிட்டி மாணவர். அதாவது அதாவது அது வந்து எந்த மேரி ஃபுட்ட வந்து அவர் தேர்ந்தெடுத்து அதிகமாக சாப்பிடுறாரோ, அவரு வந்து ஒரு பயோனிட்டி ஸ்டூடண்ட். அது வந்து பயோனிட்டி ஸ்டூடண்ட். அது வந்து 1வது உணவு. பார்த்தீங்களா, அந்த உணவு வந்து அவர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலயும் பார்க்கலாம். ஒண்ணு வந்து அந்த படங்கள பாருங்க. அந்த படத்த பார்த்தீங்கன்னா, அந்த பயோனிட்டி ஸ்டூடண்ட் வந்து சாப்பிடுற உணவுகளும், இந்த நான் பயோனிட்டி ஸ்டூடண்ட்டும் சாப்பிடுற உணவுகள் வித்தியாசம் இருக்கு. அப்ப நெறைய இந்த மாரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சீனி சாப்பிடுறவங்க வந்து அவங்க வந்து இந்த இந்த சுற்றுச்சூழலுக்கும், அதாவது மனித நேயத்துக்கும் அவங்க வந்து அ அ சீர்குலைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ 1வது உணவு. 2வது பாருங்க, இது வந்து கிளேரா ஐனின்னு இருக்காங்க. அப்புறம் எலிஸ் இருக்காங்க. இவங்கலாம் வந்து யூரோப்பிய நாட்ட சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? எப்படிப்பட்ட பானங்கள் செய்றாங்க? மாணவர்கள் அ நீங்க வந்து இந்த சாட் பாக்ஸ்ல எழுதலாம். ஓகே. இந்த 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 சாட் பாக்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து யார் ரொம்ப அதிகமாக பங்கெடுக்கிறாரோ, அந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பரிசு குடுக்குறோம். இந்த அதிகமான பங்கெடுத்த மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பரிசு குடுக்குறோம். இத வந்துட்டு. ஓகே. ஓகே. நீங்க எழுதுங்க வந்து கெலராவும், ஏனியும் எப்படிப்பட்ட பானங்கள் சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க? ஓகே. 1வது கிளேரா என்ன எப்படிப்பட்ட பானங்கள்? 2வது வந்து எலிஸ் எப்படிப்பட்ட பானங்கள்? எழுதுங்க கீழ வந்துட்டு அந்த சாட் பாக்ஸ்ல. ஓகே. லோகேஸ்வரி எழுதியிருக்காங்க. இது இது வந்து இன்னும் எழுதல. அவங்க இன்னும் யாரும் எழுதல. ஓகே. கிளேரா எப்படிப்பட்ட பானங்கள் குடிக்கிறாங்க? ம். அவங்க ஓகே. எஸ். அப்போ வந்து யார் எழுதியிருக்கா? ஓகே. நெறைய எழுதுறீங்க. ஓகே. ஹெல்த்தி கிளேரா. ஓகே. அதாவது கிளேரா வந்து ஹெல்த்தி ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு எழுதியிருக்காங்க. ஓகே. யாரு வந்து ரேனா எழுதியிருக்காங்க. ரேனா. ருக்குமணி வந்து ஹெனி அண்ட் கிளேரா ஹெல்த்தி. ஓகே. ரைட். எலிஸ் வந்து எப்படிப்பட்ட பானங்கள குடிக்கிறாங்க? எலிஸ் பானத்துல வந்து என்ன இருக்கு உள்ள நெறையா? எலிஸோட பானத்துல என்ன இருக்கு நிறையா? ஓகே. ரைட். மாணவர்களே, இப்ப வந்து பாத்தீங்களா வந்து 2 பேரும் அதாவது இந்த இடத்துல வந்து முதல்ல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க. அதாவது Yes, the. உணவுல முடிவு எடுத்தீங்க. 2வது வந்து பானங்கள் எடுத்தீங்க. அதாவது வந்து நீங்க வந்து 2 பேரும் ஒருத்தவங்க வந்து நிறைய வந்து பழங்கள், அந்த பச்சை கலர்ல இருக்கிற பானங்கள். எது இயற்கை பானம். அவங்க வந்து இயற்கை பச்சை கலர்ல என்னென்ன பானங்கள் இருக்கு சொல்லுங்க. நம்ம வீட சுத்தி என்னென்ன பச்சையில வந்து பானங்கள் செய்யலாம் சொல்லுங்க. துளசி என்று ஒண்ணு இருக்கா இல்லையா? கீவி இருக்கு. யாரும் எழுதியிருக்காங்க. கீவி இருக்கு. துளசியில குடிக்கிறவங்க கூட நம்ம செய்யலாம். அவங்க வந்து முருங்கை இலை இருக்கு. இதுல ஒரு பானங்கள் செஞ்சிருக்காங்க. ஓ! அருமை. சுபாஷினி மின்ட் எழுதியிருக்காங்க. ஓகே. இதே மாரி வந்து நம்ம வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட புத்துணர்வு, நம்மளோட வந்து மென்டல் அதாவது அறிவு இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுல வந்து நெறைய வந்து விட்டமின் சக்தி இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து நம்மளோட வந்து அதாவது வந்து நம்ம உடல வந்து டைஜெஷன் பண்ண முடியுது. அதாவது நம்ம சாப்பிடுற உணவுகள வந்து ஜீரணிக்க முடியுது. உடனடியாக ஜீரணிக்க முடியுது. ஆனா அதே வந்து நம்ம வந்து இந்த கலர் ட்ரிங்க் அதாவது வந்து வர்ணங்கள் உள்ள பானங்கள் எடுத்தா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? 1வது வந்து நெறைய அதுல வந்து கலர் பானத்துல வந்து நீங்க அந்த டின் எழுதியிருப்பாங்க. என்ன நெறைய வந்து சீனி அதாவது சுகர் அதாவது இத நெறைய போடுறாங்க. அப்புறம் கலர் நெறைய போடுறாங்க. அத வந்து நம்மள வந்து இனிக்கிறதுக்காக. அப்புறம் நெறைய கேஸ் அதுல இருக்கு. அப்ப அதுல பொதுவா பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சத்து உணவுகள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இந்த பயோனிட்டி ஸ்டூடண்ட் வந்து
இந்த பானங்களுக்கு வந்து அதாவது இந்த பானங்களையும் வந்து அவரை வந்து எடுக்கணும். அதாவது இந்த பானங்கள் எடுத்த மாணவர்கள் வந்து அது உணவு, அடுத்து வந்து இயற்கை. அந்த நீங்க பாத்தீங்களா அந்த 2 அந்த கிளாஸ்ல பாருங்களேன். ஓகே, அந்த கிளாஸ்ல அவர் என்ன குடிக்கிறாரு? இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ல வந்து என்ன 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 இருக்காங்க பாருங்க. நீங்க பாத்தீங்களா? என்ன 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 அது? அந்த ஒரு ஒரு இந்த பச்சை கலர்ல இருக்கு. என்ன அது? கிக்கும்பர்னு எழுதியிருக்காங்க. லேமன், அருமை, அருமை. இதெல்லாம் வந்து இயற்கையானது. நீங்களே செய்யலாம். வீட்ல இருக்கு. நீங்களே வந்து அந்த பானத்தை செய்யலாம். அது 2வது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா வந்து சார் மன்னிக்கவும் சார், மனோகரன் சார். ஜான் லோகேஷ் என்பவங்க மைக் மியூட் பண்ணுங்க. நமக்கு விளக்கத்து இடையூறா இருக்கு. ஜான் லோகேஷ். ஓகே சார். ஓகே, நன்றி நன்றி ஜெய சார் அவர்களே. சோ அது முதல் நம்ம 2 படத்துல பாத்தீங்களா வந்து இவங்க வந்து என்ன இந்த சுகாதாரம், அதாவது எந்த சுகாதாரம், பிறரோட சுகாதாரமா தன்னோட சுகாதாரத்தை பேணி கேட்கிறாங்களா? யாரோட சுகாதாரத்தை பேணி கேட்கிறாங்க? யாரோட அவங்களோட சுகாதாரத்தை பேணி கேட்கிறாங்களா, மற்றவரோட சுகாதாரத்தை? ஓகே, அவங்களோட சுகாதாரத்தை பிடிக்கிறாங்க. அதாவது இந்த பயோனிட்டி ஸ்டூடெண்ட் வந்து முதலாவதாக இந்த மாணவர்கள்லாம் யாருன்னா வந்து அவங்களோட சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்ப பள்ளிக்கு சென்றா கூட அவங்க என்ன செய்யறாங்க, சொந்தமாக வந்து அவங்க வந்து இயற்கை பானம். அப்ப மாணவர்கள் சொன்ன லெமன் ஜூஸ் எடுத்து போறாங்க. அதுல வந்து அதை எடுத்து போறாங்க, மீன் ஜூஸ் எடுத்து போறாங்க, சொந்தமாகவே பானங்கள் எடுத்து போறாங்க. இப்ப கடைக்கு போனா கூட அவங்க சொந்தமாகவே எடுத்து போறாங்க. மேபி அந்த கடையில போய் சாப்பிடுறாங்க, ஆனா பானங்கள் சொந்தமாக அவங்க எடுத்து போறாங்க. இந்த மாரி செயல்களை செய்யற மாணவர்கள் தான் பயோனிட்டி, அதாவது விவேகமான ஒரு மாணவர்கள். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அதாவது அடுத்தது வந்து எப்படி இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க வேலை செய்யறாங்க இவங்க எல்லாம் சொல்லுங்க, எங்க இந்த சேவை செய்யறாங்கன்னு சொல்லுங்க மாணவர்கள். இது எழுதுங்க நீங்க வந்துட்டு. கிளீனிங் த டெம்பிள், சுபாஷினி. கோயில், தேவி. ஓகே ஓகே ரைட். வேற குணசேகரன் டெம்பிள். 2வது கேள்வி யாருன்னா, யார் இவங்கெல்லாம் யாரு? கோயில்ல வேலை செய்யறவங்களா இவங்க வந்து? யார்? ஹூ. ஓகே, வாலண்டியர். அருமை அருமை. பவிஷ். ஓகே, பப்ளிக். ஓகே, வாலண்டியர். சர்வீஸ் பீப்புள், ஒர்க்கர்ஸ். ஓகே, கோயில், பப்ளிக். ஓகே, ஆமா. இப்ப இவங்க பாத்தீங்களா வந்துட்டு, ஓகே, ஏதாச்சும் ஒரு மாணவர் பேசணும். நான் வந்து இந்த காஜாங் தமிழ் பள்ளி மாணவர் வந்து பேசுறதை நான் கேட்கணும். இனிமையான ஏன்னா இந்த மாணவர்கள் வந்து பேசுறதை நான் கேட்கணும். யாராச்சும் ஒரு மாணவர் வந்து நீங்க வந்து உங்களோட மைக்கை திறந்து பேசுங்க. ஓகே, இந்த கேள்வி என்னன்னா வந்து இவங்க செய்யறதுனால வந்து இந்த இடத்துக்கு என்ன நன்மை கிடைக்குது? இந்த இடத்துக்கு ஓகே, நான் 2வது கேள்வி என்ன கேள்விக்கு இதை நீங்க எழுதணும். அதாவது எப்படி எழுதணும்னா வந்துட்டு என்ன எழுதணும்னா வந்துட்டு இந்த கோயில்ல சுத்தம் பண்றோம். கோயிலை தவிர்த்து எங்கெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணலாம் சொல்லுங்க. கோயில்ல சுத்தம் பண்ணலாம், சரி. ஓகே, கோயிலை தவிர்த்து எங்க சுத்தம் பண்ணலாம் சொல்லுங்க. அதை நீங்க எழுதுங்க இந்த சேட் பாக்ஸ்ல. ஓகே, பள்ளியில. அருமை. யார் இது? ருக்குமணி. பப்ளிக் பிளேசஸ். எஸ். ஹவுஸ். வேற? ஸ்கூல். ஓகே, எல்லாம் ஸ்கூல் எழுதுறீங்க. ஸ்கூலை தவிர்த்து ஸ்கூலை வெளியே, அங்க கார்டன். அருமை. தாமான், ஃபீல்டு. எஸ். கற்பந்தாட்டம் இடத்துக்கு போறோம், அங்க ஒரு சுத்தம் பண்ணலாம். தாமானுக்கு போறோம். பப்ளிக் ஃபீல்ட். எஸ், அருமை. அங்க வந்து நிறைய குப்பைகள் போடுவாங்க. பிளே கிரவுண்ட். அருமை. ஏன்னா பிளே கிரவுண்ட்லயும் வந்து எல்லாம் சில பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் போட்டு போறாங்க. தைப்பூசம். அருமை. தாமான் பெரு மைனான். ஹவுஸ். ஓகே, பாத்தீங்களா வந்து இந்த மாணவர்கள் வந்து பொது சேவை செய்யறவங்க. இதுல என்ன நன்மை கிடைக்குது? இப்ப நீங்க போயிறீங்க, இதை எப்படி செய்ய போறோம்னா வந்துட்டு பள்ளியில செய்யறது இல்ல. அதாவது வீட்டுல மாணவர்களை வந்து அதாவது மாணவர்களும் குடும்பமும் இப்ப வந்து ஒரு தாமானுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து பீச்சுக்கு போறீங்க, உடனே நீங்க அங்க போய் செய்யறீங்க. அப்ப அந்த படங்களை கூட நீங்க எடுத்து நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். அந்த மாதிரி இந்த பண்புகளை, அதாவது எங்களோட இது சொல்லுவோம் பழக்கம். நீங்க ஒரு 5 தடவை வந்து இந்த மாதிரி இடத்துல போய் சுத்தம் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வழக்கம். நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போனா கூட அந்த குப்பையை பார்த்தோன்னே கை அங்க போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் அது வந்து ஒரு ஒழுக்கம் ஆயிரும். நீங்க எங்க திடீர்னு இந்தியாவுக்கு போனா கூட, தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, நீங்க ஜப்பானுக்கு போனாலும் சரி, நீங்க ஒரு மைதானத்துல பந்து விளையாட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போறது. இப்ப யூரோப்புக்கே நீங்க போயிருக்கீங்க பந்து பாக்குறதுக்கு, அங்க நிறைய குப்பையை விட்டு போன பிறகு நீங்க குப்பையை அள்ளிட்டு தான் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒழுக்கம் ஆயிருச்சு.
அதை வந்து பயன்படுத்தணும். அது வந்து ஜப்பானியர்கள் இந்த மாரி இந்த பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இப்ப அவங்க எங்க போனாலும் குப்பைகள பார்த்தோனே குப்பைய தான் எடுக்குறாங்க. இத எடுக்கிறனால மாணவர்களுக்கு என்ன கிடைக்குது? இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 குடும்பங்கள் அது பிள்ளைகள கூட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போறாங்க. சுத்தம் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? அவங்களுக்கு லீடர்ஷிப் கிடைக்குது. அவங்க வந்து ஒரு எப்படி வந்து அந்த அந்த இடத்த சுத்தம் பண்றது, தண்ணி தொறக்கிறது, தண்ணி சாத்துறது, அந்த குப்பைகள ஒழுங்கா வைக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கில் கிடைக்குது. இந்த இது அதாவது ஏன்னா வீட்ல செய்யறது அடிக்கடி செய்றாங்க. ஆனா வெளிய போய் செய்றப்ப தான் அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் பண்புகள கிடைக்குது. 2வது பார்த்தீங்களா வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மென்ட். ஒரு சமூகத்துல வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு தன்னலமற்ற ஒரு சேவைய செய்யறதுக்கு இப்ப இருந்தே நம்ம வந்து தூண்டுகோலா சொல்லிக் குடுக்கணும். மாணவர்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அதாவது பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் எடுகேஷன் சுகாதாரம் அதாவது சுற்றுச்சூழல் சுகாதாரமா இருக்கணும். ஏன்னா நெறைய குப்பைகள் இப்ப கொசுலாம் வருதுன்னா, அத வந்து எங்கேயாவது தண்ணி பார்த்தோனே கூட அவங்க அத வந்து எடுத்துருவாங்க. தூக்கி வீசிருவாங்க. அப்ப வந்து மாணவர்களும் கோயில், மாணவர்களும் சமூக இடமும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இணைப்பாக இருக்கும். அப்ப பார்த்தீங்களா மாணவர்களே, எப்படிப்பட்ட செயல்கள் செஞ்சுட்டு வராங்க இந்த பயோனிட்டி ஸ்டூடண்ட்ஸ். 1வது உணவு. 2வது என்ன செஞ்சாங்க? 1வது உணவு. 2வது என்ன பண்ணாங்க? அவங்க வந்து இயற்கை பானம் எப்படிப்பட்ட இயற்கை பானத்த உட்கொள்றாங்க. 3வது வந்து அவங்க என்ன பண்றாங்க வந்து இந்த சமூக சேவை செய்றாங்க. சமூக சேவை. சமூக சேவை எப்படிப்பட்ட சமூக சேவைன்னா, அதாவது பொதுவான இடங்கள். கோயில் மட்டும் நான் சொல்லல. பொதுவான இடங்கள்ல வந்து குடும்பமாக அவங்க செய்றாங்க. ஒரு குழுவாக செய்றாங்க. பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள். இப்ப 4வது பார்ப்போம். 4வது ஓகே இந்த வீடியோவ பாருங்க. எந்த இடம்? எங்க இடம்? இந்த இடம் எந்த இடத்துல அந்த மாணவர்கள் போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு 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 ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடண்ட். இது 1ஆம் ஆண்டு இல்லன்னா வந்து ஒரு ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடண்டா தான் இருக்கணும் இவங்க வந்துட்டு. ஓகே. தடிக்கா. ஆனா அவங்க தடிக்காலியா இருக்காங்க இல்லன்னா வேற இடத்துக்கு போயிருக்காங்களா? தடிக்கா மாணவர்கள் எங்க போயிருக்காங்க? தடிக்கா எங்க? ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம் போயிருக்காங்க. பர்த்டே பார்ட்டி. எஸ் அருமை. ஓகே. பர்த்டே பார்ட்டி. அங்க இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க? எல்லாம் வந்து அ அது இளையோர்களா? இல்ல முதியோர்களா? இல்ல நடுத்தர வயசு உள்ளவங்களா? எப்படிப்பட்டவங்க? ஓல்டு பீப்பிள். எஸ் ஓல்டு பீப்பிள். ஓல்டு பீப்பிள். ஓல்ட் பீப்பிள். எஸ் அருமை. ஓகே. இப்ப பார்த்தீங்களா, முதல் படத்துல பார்த்தீங்களா, சமூக சேவை. இங்க வந்து சேவை இவங்க செய்யல. இவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல போயிட்டு, எப்படிப்பட்ட சேவை சேவை கூட சொல்லலாம். எப்படி செய்றாங்க இவங்க போயிட்டு? என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க? யாராச்சும் மாணவர்கள் பேச முடியுமா அத? இவங்க என்ன செய்றாங்க அங்க போயிட்டு? ஐயா அங்க போயிட்டு அவங்க பாவம் பண்றனால உற்சாகப்படுத்துறாங்க. யாருக்கு உற்சாகப்படுத்துறாங்க? யார் ஓகே மைக் நீங்க வந்து உங்களோட கேமரா திறந்து பேசுங்க ஐயா. தாஷாவா? தாஷா பேசலாம் முதலாவதாக. தாஷா? ஓகே பாட்டு பாடுறாங்க. ஓகே. ஏன் போய் அங்க செய்றாங்க அவங்க வந்துட்டு? ஏன் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க இவங்க வந்துட்டு? இந்த மாணவர்கள் ஏன் இங்க போயிருக்காங்க? மன மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கு. மன மகிழ்ச்சி உண்டாக்குறாங்க அவங்க வந்துட்டு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வயதானவர்கள். வயதானவர்கள். அப்ப இந்த குழந்தைகள பார்க்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க கூட சேர்ந்து இவங்க செய்றாங்க. அப்ப கதைகள் சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறது சொல்லிக் குடுக்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன மகிழ்ச்சி. சந்தோஷம். சந்தோஷம். அருமையா அனுஷ் எழுதியிருக்காரு. அனுஷ் குமரன் எழுதியிருக்காரு. அதாவது அவங்க வந்து தனிமையில இருக்காங்க. ஏன் தனிமையில இருக்காங்கன்னா, பல காரணங்கள் இருக்கலாம். வயதான பிறகு அவங்களுக்கு வந்து வீடு இருந்திருக்காது. ஏன்னா அவங்க பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுல இருக்கலாம். இல்ல பிள்ளைகளே ஏன்னா சில பேர் திருமணம் கூட இருக்காங்க. அவங்கலாம் இந்த இடத்துக்கு போயிடுறாங்க. தனிமையா இருக்காங்க. அப்ப இந்த மீறி போறப்ப அவங்களுக்கு வந்து இவங்க போய் செய்யறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இன்பம் வருது. அப்ப இந்த மாணவர்கள் வந்து தேவையான ஆட்களுக்கு இவங்க உதவி பண்றாங்க. எப்படி உதவி பண்றாங்கன்னா வந்து பேசுற மூலியமாக. இதனால வந்து என்ன இந்த நன்மைகள் கிடைக்குது? கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்வதால் என்ன நன்மைகள்? இப்ப இது 3 நன்மைகள நம்ம இங்க பார்க்கிறோம். 1வது வந்து இந்த மேரி வந்து அதாவது அவங்க வந்து என்ன செய்றாங்க வந்து இந்த அவங்களோட வெல் பீயிங் அதாவது அவங்களோட வந்து தரத்த வந்து உயர்த்துறாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம்னா வந்து சுகாதாரம், இன்பமாக இருப்பதற்கான உதவி செய்றாங்க. அவங்களுக்கு வந்து சந்தோஷத்த குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து வாங்க முடியாது. இந்த மாணவர்கள் மூலியமா தான் கிடைக்குது பாருங்க வந்துட்டு. இது தினமும் செய்ய வேண்டும் சொல்லல. அதாவது ஒரு வருஷத்துல ஒரு தடவையோ அவங்க போய் செய்றாங்க பாருங்க வந்துட்டு. அப்புறம் முக்கியமான வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேல வந்து அவங்க வந்து பரிவு கட்டுறாங்க. பரிவு கட்டுறாங்க. அப்ப வந்து அதாவது நம்ம குடுக்கும் தன்மைய அந்த மாணவர்கள் வந்து உருவாக்க முடியுது. குடுக்கணும். அதாவது கல்ச்சர் ஆஃப் கிவிங்ன்னு சொல்றோம். அப்புறம் வந்து அந்த அங்க உள்ள அவங்க சொன்ன மாரி அவங்க வாழ்க்கை கண்டிஷன இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா,
இப்ப நம்ம வந்து உணவு இந்த பயோனிட்டி ஸ்டூடெண்ட் என்று சொல்லிக்கிற விவேக உயிர்மை மாணவர் இந்த உருவாக்குறதுக்கு இந்த காஜாங் தமிழ் பள்ளி உருவாக்குறதுக்கு ஒரு திட்டத்துல இந்த 4ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து நம்மள வந்து நம்ம வந்து ஒரு குறுகிய காலத்துல இந்த பண்புகளை வளர்க்கறதுக்கு பாக்குறோம். வீட்லயும் செய்யறீங்க. இது வந்து நம்ம குழுவாக செய்யறோம். ஒரு குடும்ப பல்கலைக்கழக முறையில செய்யறோம். இப்ப வந்து மாணவர்கள்ட்ட நான் என்ன கேட்கறேன்னா வந்துட்டு, இப்ப நம்ம வந்து இந்த இடத்துக்கு மட்டும் தான் போகணுமா? இவங்களுக்கு மட்டும் தான் உதவி பண்ணணுமா? வேற யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம்? எழுதுங்க அது. இந்த சாட் பாக்ஸ்ல எழுதுங்க. யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம்னு எழுதுங்க. இப்ப வந்து ஒண்ணு இந்த முதியோர் இல்லம். இப்ப நம்ம இருக்கிற வட்டாரத்துல முதியோர் இல்லம் இல்ல. அப்ப யாருக்கு நம்ம உதவி செய்ய முடியும் சொல்லுங்க? அதாவது யாருக்கு உதவி நம்ம யாருக்கு பரிவு கட்ட முடியும் சொல்லுங்க? ஓகே அதுவும் இல்ல. இப்ப உங்க இடத்துல வந்து அனாதை இல்லமும் இல்ல. உங்களுக்கு வந்து இந்த இதுவும் இல்ல. வாட் யூ கால் இந்த முதியோர் இல்லமும் இல்ல. வேற அப்பா அம்மா உங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. ஓகே வேற ஹேண்டிகேப் இருக்காங்க. அது ஹேண்டிகேப் அண்டை வீட்டார், அருமை அண்டை வீட்டார். அப்போ பொதுவாக வந்து உங்க பள்ளியில வந்து கூட வந்து இப்ப வந்து தேவையா இருக்கும் சில பேர்த்துக்கு. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். தேவையான இப்ப வந்து நம்ம வந்து உடனே ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க பக்கம் ஒரு ஏழை மாணவர் ஒரு ஏழை பையன் இருக்கான். இல்லைன்னா ஒரு முதியோர் இருக்காரு. அவங்களுக்கு நம்மளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் செய்யலாம். அருமை ஸ்டூடெண்ட் ஹூ நீட் அருமை ஸ்டூடெண்ட் நம்ம பள்ளியில கூட சில மாணவர்களுக்கு வந்து தேவை இருக்கும். அப்ப நம்ம செய்யலாம். ரைட். ஓகே. இப்ப பாத்தீங்களா வந்து இப்ப எத்தனை நடவடிக்கை நம்ம பார்த்துட்டோம் வந்துட்டு நம்ம நடவடிக்கை பார்த்துட்டோம் சொல்லுங்க. எத்தனை நடவடிக்கை இந்த பயோனிட்டி உயிர்மை விவேக உயிர்மை மாணவர் அது ஸ்மார்ட் பயோனிட்டி ஸ்டூடெண்ட் என்னென்னலாம் செய்வாங்க? 1வது என்ன செய்யறாங்க இவங்க வந்துட்டு? ஓகே. இப்ப எனக்கு என்னன்னா நீங்க வந்து எழுதணும். இதுவரை எத்தனை நடவடிக்கை இந்த மாணவர்கள் செஞ்சிட்டாங்க? 1, 2, 3, 4, 5 எழுதுங்க. எத்தனை நடவடிக்கை செஞ்சிட்டாங்க இந்த 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 மாணவர்கள்? 3, 5, 4, 5 ஓகே 5 ஓகே. நீங்க படிக்கிற வகுப்பு தான் அத்தனை நீங்க எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? அத்தனை நடவடிக்கை செஞ்சிட்டாங்க. ஓகே 4 நடவடிக்கை. இதுல வந்து ஒரு மாணவர் லிங்கேஸ்வரன் போட்டுக்க 4 நடவடிக்கை, கேசீஸ்வரன். ஓகே என்னென்ன 4 நடவடிக்கை திருப்பியும் சொல்லுவோம். என்ன நடவடிக்கை? உணவு. எப்படிப்பட்ட உணவு நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும்? ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். 2வது வந்து எப்படிப்பட்ட நம்ம உணவு ட்ரிங்க் நம்ம எப்படிப்பட்ட பானங்கள் எடுக்க வேண்டியிருக்கும்? எப்படிப்பட்ட பானங்கள் மாணவர்களே? ஹெல்த்தி ட்ரிங்க் எடுக்கணும். அதாவது 2வது அதாவது ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி ட்ரிங்க். 3வது நம்ம என்ன செய்ய போறோம்? அதாவது சோசியல் சேவை, அதாவது சமூக சேவைகள். அதாவது நம்ம வந்து சமூக இடங்களை நம்ம சுத்தப்படுத்தணும். சமூக இடங்கள் அது வந்து கோயில் மட்டும் இல்ல. 4வது என்ன பண்ணா வந்து அதாவது தேவையான ஆட்களுக்கு மக்களுக்கு அது பெரியோர்களுக்கு உதவி பண்றது. யாரும் சரி. ஓகே அது வாலண்டரிசம் அருமையா சொல்லியிருக்காங்க சுபாஷினி. ஓகே ஹெல்ப் ஆல் பீப்புள். இப்ப 4 முடிஞ்சிருச்சு. இப்ப இறுதியாக வந்துட்டோம். அதாவது இறுதியாக வந்துட்டு ஓகே இந்த படத்தை பாருங்க. என்ன செய்யறாங்க? யாரு இவங்க 2 பேரும்? யாரு 2 பேரும் இவங்க வந்துட்டு? கார்டனிங் செய்றாங்க. கார்டனிங் செய்யறாங்க. யாரு இவங்க 2 பேரும்? யாரு 2 பேரும்? கார்டனர்ஸா? இருக்காத. இந்த பையன் ஒருத்தர் நீல கலர் சட்டை போட்டிருக்காரு. அப்பாவும் மகனும். ஓகே இவங்க பாத்தீங்களா வந்து இவங்க வீடுல வந்து ரொம்ப இடம் இல்லை. அதனால வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அந்த பாலிஸ்டிரீன் பேக்ல போட்டிருக்காங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா வந்து இந்த இடத்தை இந்த மாரி உருவாக்குற காய்கறிகள் இடத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லலாம்? ஆர்கானிக் பிளான்ட்ஸ். ஓகே ஆர்கானிக் பிளான்ட்ஸ். வெஜிடபிள் கார்டன் சொல்லலாம். தோட்டம். என்ன தோட்டம்? காட்டு தோட்டமா? வீட்டு தோட்டமா? எப்படிப்பட்ட தோட்டம் இது? காய்கறி தோட்டம். வீட்டு தோட்டம். ஆமா ஓகே. இதுவும் பாருங்களேன். ஏன் இந்த வீட்டு தோட்டத்தை உருவாக்குறாங்க? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக உருவாக்குறாங்க? ஓகே ஒண்ணு வந்து காய்கறி. ஆமா ஒண்ணு வந்து ஹெல்த்தி ஃபுட் காய்கறிகளை உருவாக்கலாம். ஓகே வேற காசு இருக்காதனால சாப்பிடுவாங்க. ஓகே ரைட் ஓகே ஓகே என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆமா காசு செலவு பண்ண வேண்டாம். அருமையான இது. ஓகே வேற
இன்னும் ஒரு காரணம். ஓகே. நீங்க சொன்ன காரணம் அத்தனையும் வந்து கரெக்ட்டா இருக்கு. அதாவது வந்து ஒண்ணு வந்து அவங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்களா வந்து நம்ம வந்து சந்தையில மார்க்கெட்ல வாங்குறோம். காய்கறிகள் வந்து அதுல வந்து நிறைய என்ன அடிச்சிருக்காங்க? ரசாயனம். அப்ப நம்ம சாப்பிடுறப்ப அந்த ரசாயனத்தையும் கூட நம்ம வாய்ப்புகள் இருக்கின்றது. ஓகே. 1வது. அதாவது ஹெல்த்தி ஃபுட் நம்மளே உருவாக்குறதுனால ஹெல்த்தியா இருக்கு. ஏன் வந்து அவங்க ரசாயனம் போடுறாங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து அத வந்து சிகாரா வைக்கிறதுக்கு ஐயா. சிகாரா வைக்கிறதுக்கு. அதாவது வந்து அத வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாரி இருக்கும். 2வது பார்த்தீங்களா வந்து இவங்க வந்து சொந்தமா செய்யறதுனால வந்து பணத்த வந்து சிக்கனப்படுத்த முடியும். அந்த சிக்கனப்படுத்த முடியும். பணத்த வந்து சிக்கனப்படுத்த முடியும். 3வது முக்கியமானது வந்து அவங்க வந்து இந்த போக்குவரத்து போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது, இந்த பெட்ரோல வந்து குறைக்க முடியும். இதனால வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கான வெளியாக்கின்ற இந்த 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 கார்பன் மோனாக்சைடு அத வந்து அந்த கரியமில வாயுலாம் வந்து குறைக்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன உதவி தான் செய்றாங்க வந்துட்டு. ஆனா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி உருவாக்கலாம் மாணவர்கள் சொல்லுங்க. இந்த கிச்சன் கார்டன் எப்படி உருவாக்கலாம் சொல்லுங்க? 1வது இந்த கிச்சன் கார்டன் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாருங்களேன், அதுல வந்து என்னென்ன இருக்கு? ஒரு மண்ணு இருக்கு. இந்த மண்ணு. ஓகே. மண்ணு கண்டிப்பா நீங்க வந்து உங்க வீட்டுக்கிட்ட இருக்கும். 2வது உங்களுக்கு வந்து அதுக்கான விதைகள். விதைகள நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? விதைகள எங்க போய் எடுக்கலாம்? சொல்லுங்க விதைகள. ஐயா வீட்ல நம்ம யூஸ் பண்றத நம்ம எடுக்கலாம் ஐயா. ஓகே. சில வீட்ல அந்த கழிவுகள்லயே சில விதைகள் இருக்கும். இல்லன்னா வந்து நண்பர்கள்ட்ட கேட்கலாம். உறவினர்கள கேட்கலாம். யாராச்சும் உறவினர் வீட்டுக்கு போனா, இத கூட நீங்க வந்து காசு குடுத்து வாங்க வேண்டாம் இந்த விதைகள். இல்லன்னா உங்கள்ட்ட இருக்கிற விதைகள மத்த மாணவர்களுக்கு குடுத்து, மத்த மாணவர்கள் எடுக்கிற விதைகள நீங்க எடுத்துக்கணும். இதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம வந்து ஒரு 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 விதை களஞ்சியத்த உருவாக்குறோம். பள்ளியிலேயே இப்ப சொல்றீங்க உங்க வகுப்புல ஓகே எல்லாம் நீங்க வந்து ஆளுக்கு ஒரு விதைகள் எடுத்து வாங்க சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் நீங்க வந்து மாத்திக்கிறீங்க. உங்கள்ட்ட வந்து என்னென்ன விதைகள் இருக்கோ குடுத்து மாத்திக்கிறீங்க. அப்ப வந்து இதனால வந்து நீங்களே சொந்தமா ஒரு விதை களஞ்சியம். அதாவது இந்த காஜாங் தமிழ் பள்ளி 4ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து விதை களஞ்சியத்தை உருவாக்குறாங்க. இந்த இந்த பள்ளியில வந்துட்டு. ஓகே. அப்புறம் வந்து இதுக்கான உரத்த வந்து எப்படி செய்யறது? சொல்லுங்க. இந்த உரத்த எப்படி செய்யறது? இந்த உரம் இதுக்கு உரம் போடணும். என்னன்னா நம்ம பார்த்தோம் நெறைய ரசாயனத்த வந்து காய்கறி தோல். இந்த காய்கறி தோல் எங்க கிடைக்குது? எங்க போய் வாங்கணும்? எங்க கிடைக்குது? வீட்ல எந்த இடத்துல கிடைக்குது? பழத்தோல். ஓகே. காய்கறி. கார்டன் இல்லையா? இப்ப அம்மா சமைக்கிறாங்க. காய்கறி வாங்கி சமைக்கிறாங்க. சமையல் அறையில கிடைக்கும். அம்மா வந்து சமைக்கிறப்ப சில கழிவுகள் அங்க வந்து இருக்கும். அது அப்புறம் பிறகு நம்ம சாப்பிட்ட பிறகு இப்ப நம்ம இலையில சாப்பிடுறோம். இந்த இலையில சாப்பிட்ட பிறகு அந்த இலை வந்து என்னது? அது வந்து திருப்பியும் நம்ம வந்து அத வந்து என்ன ஆக்குறோம்? அது ஒரு கழிவாயிருச்சு. அப்போ வந்து சமையல் கழிவு டீகம்போஸ் பண்ண முடியும். அந்த சமையல் கழிவெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு கிண்ணத்திலயோ ஒரு 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 நீங்க சேகரிச்சு அத வந்து நீங்க வந்து உரமாக்கணும். அதாவது அப்பதான் வந்து நீங்க வந்து இயற்கையாக இந்த இந்த உணவை வந்து நீங்க வந்து உற்பத்தி செய்ய முடியும். உரம் செய்யலாம். அப்ப இந்த உங்களுக்கு உரம் செய்யற வழிகளும் உங்களுக்கு தெரியுது. தெரிகிறது. ஓகே. இப்ப பாத்தீங்களா வந்து இப்ப எத்தனை செஞ்சிட்டோம்? நம்ம எத்தனை பார்த்துட்டோம்? இந்த இந்த விவேக உயிர்மை மாணவர் அதாவது பயோனிட்டி சைல்டு வந்து எத்தனை நடவடிக்கை செஞ்சிட்டாரு இப்ப வந்துட்டு உணவு சாப்பிடுறதுல அவர் வந்து ஹெல்த்தி உணவு சாப்பிடுறாரு. 2வது பானங்கள் சொந்தமாக இயற்கை பானங்கள் செய்யறாரு. வீட்டுல வந்து சொந்தமா செஞ்ச பானங்கள். 3வது வந்து ஒரு ஒரு பொதுவான இடத்தை சுத்தம் பண்றாரு. 4வது என்ன பண்றாரு? தேவையானவர்களுக்கு உதவி பண்றாரு. 5வது வந்து அவரு வந்து இந்த இந்த கிச்சன் கார்டன் என்று சொல்கின்ற இந்த இந்த அதாவது வந்து வீட்டு தோட்டத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோருடன் சேர்ந்து அவரு செய்யறாரு. ஓகே. 3வது வந்து ஓகே. இது கடைசி இது முக்கியமானது ஒரு ஒரு கடைசிக்கு வந்துட்டோம். ஓகே. நீங்க பாருங்க இதுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அருமையான சாப்பாடுன்னு நினைக்கிறேன். ஓகே. இத பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க. என் மாணவர்கள் சொல்லுங்க இத பத்தி. ஓகே. என்ன மாணவர்களே இத பத்தி பேசுங்க. இந்த இந்த 2 படத்தையும் பார்த்துட்டீங்க. இந்த படத்துக்கு நீங்க சொல்லுங்க. 1வது படமும் 2வது படமும் என்ன 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 1வது படத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஐயா பாலிஸ்டிரீன் வந்து கெமிக்கல். வந்து பிளாஸ்டிக் ஓட இதுல சேருது. ஐயா கடை வீட்டு சாப்பாடும் ஒருத்தர் பேசினா மற்றவர் பேசக்கூடாது. இப்ப யார் பேசுறது? இப்ப வந்து ஒருத்தர் பேர் சொல்லுங்க. பேசக்கூடாது. ஷீலா. ஓகே. பவேஷ் பேசுங்க. ஆல்ரைட். சொல்லுங்க பவேஷ். ஐயா அதுல வந்து ஒண்ணு வந்து நாங்க வந்து கடையில இருந்து வாங்குறது, ஒண்ணு வந்து நம்ம வந்து வீட்லயே நம்ம வந்து செய்யறது ஐயா.
ஓகே. ஓகே. பவினேஷ் அதாவது ஒண்ணு வந்து கடையில வாங்குறேன்னு சொல்றாரு. அதாவது 2வது வந்து வீட்லன்னு சொல்றாரு. அது இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா இன்னும் சொன்னாரு. பவினேஷுக்கு இன்னும் நீங்க வந்து ஒரு தெளிவு குடுக்குற அவரு பேசுனதோட அடுத்தது என்ன சொல்லலாம்? அதாவது உணவ வந்து எப்படிலாம் இவங்க வந்து பொட்டலம் பண்ணியிருக்காங்க? 1வது எப்படி முதல் படத்துக்கும் 2வதுக்கும் எப்படி பொட்டலம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. பாலிஸ்டீனோட 1வது படத்துல பொலிஸ்டீன்ல செஞ்சிருக்காங்க. 2வதுல வந்து என்ன எப்படி எடுத்து போறாங்க? எப்படி செய்றாங்க அவங்க? பிளாஸ்டிக் டப்பவ டப்பவே. டப்பவே. அதாவது வந்து இவங்க வந்து கடைக்கு டப்பவே எடுத்து போறாங்களா? இல்ல எப்படி எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்களா? இல்ல கடைக்காரங்களே டப்பவே குடுக்குறாங்களா? கடைக்காரவங்களே கடைக்காரங்க டப்பவே குடுப்பாங்களா? டப்பவே வந்து விலை கூட தானே. சாப்பாடு நம்ம 3 வெள்ளிக்கு வாங்குனா டப்பவே வந்து 20 வெள்ளி. டப்பவே எப்படி அவங்க குடுப்பாங்க? வீட்ல எடுத்துட்டு போனோம் ஐயா. அப்ப ஏன்னா கடைக்காரங்களுக்கு சுலபமானது இந்த பொலிஸ்டிரீன்ல தான் செய்யுது. இந்த பொலிஸ்டிரீன் வந்து எதுல செய்யுது? இயற்கையில செஞ்சதா இல்ல கெமிக்கல் ரசாயனத்துல செய்யுதா? ரசாயனத்துல. அப்ப நீங்க பாத்தீங்களா, இப்ப வந்து அதுக்குள்ள சூடான சாப்பாடு வச்சா, இந்த சாப்பாடு வச்ச உடனே என்ன ஆச்சு? அந்த கெமிக்கல் அந்த சாப்பாடு இழுத்துக்குது. அதாவது உருவிருது. அப்ப நம்ம சாப்பிடுறப்ப அது சாப்பிடுறோம். அதோ சேர்த்து சாப்பிடுறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்கள போயிட்டு நம்ம சண்டை போட முடியாது. இப்ப நெகிழி பயன்பாடுன்னு எழுதியிருக்கீங்க. கெமிக்கல் ஃபுட். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப வீட்ல என்னைக்கும் நம்ம வந்து சாப்பாடு ஒரு கடைக்கு போறப்ப இந்த சாப்பாடு எடுத்து போணும். அப்ப நம்ம காடியிலயோ, நம்ம கார்ல, நம்ம வந்து வாகனத்துல இத வச்சுக்கணும். நம்ம ஒரு எங்கேயாச்சும் போறப்ப எடுத்துக்கணும். இப்ப தண்ணி கூட இப்ப மினரல் வாட்டர் வச்சுக்கோங்க. மினரல் வாட்டர். அது வந்து எதுல குடுக்குறாங்க மினரல் வாட்டர் நம்ம எடுக்கிறோம்? பிளாஸ்டிக் பாட்டில். ஓகே. அதுவும் வந்து கெமிக்கல்ல செய்யறது தான் பாருங்க. அதுவும் பொலிஸ்டிரீனுக்கு அதெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். பொலிஸ்டிரீன் தான். அதெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்மளே சொந்தமா என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ஃபிளாஸ்க் தண்ணி எடுத்துட்டு போகணும். தண்ணி பாட்டில். ரைட். அப்ப பாத்தீங்களா வந்து நீங்க வந்து எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இனிமேல வந்துட்டு கடைக்கு சாப்பாடு வாங்கணும். பொலிஸ்டிரீன் ஃபுட் பேக்கேஜ்ல கடையில உள்ளது சாப்பாடு நீங்க வந்துட்டு அப்படியே நீங்க இப்ப நீங்க போற நாசிலம்மான்னு சொல்றாங்க இன்னைக்கு. அக்கா நாசிலம்மானா ரொம்ப ஃபேமஸா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப வந்து புகழ் அடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க அக்கா நாசிலம்மா வாங்க போறீங்க. சொந்தமா நீங்க வந்து உங்களோட வந்து அடுக்கு எடுத்து போறீங்களா? இல்ல போய் அங்க பொலிஸ்டிரீன்லயே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஐயா நம்ம சொந்த தட்டு ஐயா. இத நம்ம செய்ய இந்த பொலிஸ்டிரீன் செயல்பாடு குறைஞ்சிட்டு போயிடும். பொலிஸ்டிரீன் குறைஞ்சு போயிடும். இந்த மினரல் பாட்டில் எடுத்து போறதும் குறைஞ்சு போயிடும். இது அப்படியே நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு வரோம் வந்துட்டு. ஓகே ரைட். இப்ப மாணவர்கள் பாத்தீங்களா வந்து இப்ப மொத்தமாக வந்து எத்தனை நடவடிக்கை நம்ம பார்த்துட்டோம்? மாணவர்கள் சொல்லுங்க. எத்தனை நடவடிக்கை? 6 பார்த்துட்டோம் ஐயா. 6 பார்த்துட்டோம். 6 பார்த்துட்டோம். ஓகே ரைட். இப்ப வந்து இந்த 6 செய்யற மாணவர்கள் தான் வந்து இந்த 6 மாணவர்கள் இப்படிப்பட்ட பண்புகள் செய்யறது தான் வந்து பயோனிட்டி மாணவர்கள் என்று சொல்லுவோம். நம்ம வந்து பாத்தீங்களா இந்த 5 படங்கள் 4 படங்களை பாருங்க. 1வது பாத்தீங்களா இந்த பயோனிட்டி ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து 1வது படத்தை பாத்தீங்களா வந்து அந்த படத்தின் லைன் யாரெல்லாம் இருக்கா பாருங்க. அந்த 1வது படத்துல வந்துட்டு ஒரு யானை இருக்கு, ஒரு மான் இருக்கு, அப்புறம் மரங்கள் இருக்கு. மரங்கள் இருக்கு. அப்ப மீன்கள் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க வந்து இந்த சுற்றுச்சூழலை வந்து இவங்க வந்து காப்பாத்துறாங்க. எப்படி காப்பாத்துறாங்க இந்த மாணவர்கள் வந்துட்டு சுற்றுச்சூழலை? ஏன்னா இந்த இப்ப பாத்தீங்கன்னா வந்து பொலிஸ்டிரீனை நம்ம எடுத்தோமா நம்ம வந்து கடைசியில எங்க போய் சேருது? கடல்ல சேருது. இந்த கடல்ல சாப்பிடறதுனால அந்த மீனை சாப்பிட வேண்டி இருக்காது. அப்ப இந்த மாணவர்கள் வந்து இதை வந்து குறைக்க முடியுது. அதாவது அவங்க வந்து அதாவது அவங்க பொலிஸ்டிரீனை வந்து சாப்பிடுறதை தவிர்த்தா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த சுற்றுச்சூழலை அவங்க வந்து மதிக்கிறாங்க. இந்த சுற்றுச்சூழலை காக்கிறதுக்கு உதவி பண்றாங்க வந்துட்டு. நம்ம வந்து மரம் வெட்டாதுங்கன்னு சொல்றதோட நம்ம இவங்களை இந்த இடங்களுக்கு ஒரு தீமையை நடைபெறுவதை குறைக்கிறோம். 3வது பாருங்க. 3வது படத்தை 2வது படத்தை பாருங்க. 2வது படத்துல என்னெல்லாம் இருக்கு? என்னத்த பார்க்க முடியுது பாருங்க. ஐயா நீச்சல் ஐயா. ஓகே. அதுல வந்து பாத்தீங்களா என்ன ஓடுது? ஒரு என்ன ஓடுது? இப்போ ஒரு குருவி இருக்கு, ஒரு பூ இருக்கு, புழு இருக்கு. அதாவது வந்து இந்த நம்ம ஒரு சுற்றுச்சூழல் எக்கோலாஜிக்கல் நம்மள சுற்றியுள்ள இவங்களுக்கு வந்து இன்டராக்ஷன் இருக்கு பாருங்க. இதை நம்ம இந்த சங்கிலியை வந்து நம்ம உடைக்க கூடாது. இந்த சங்கிலியை உடைக்காம நம்ம ஈகோ சைக்கிள் சார். எஸ் அருமை. ஈகோ சைக்கிளை உடைக்க இந்த மாணவர்கள் வந்து அவங்க எப்படி செய்யறாங்கன்னா வந்து அவங்க செய்யற அந்த 6 நடவடிக்கை மூலியமாக இதை வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இந்த 6 நடவடிக்கை. அப்போ 3வது படத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாவது என்ன செய்யறாங்க வந்து அவங்க கை கொடுக்குறாங்க. ஏன் கை கொடுக்குறாங்க? யாருக்கெல்லாம் கை கொடுத்தாங்க சொல்லுங்க. நம்ம செஞ்சதுல வந்து 2 இடத்துல கை கொடுத்தாங்க. எங்க கை கொடுத்தாங்க சொல்லுங்க? நம்ம படத்துல நம்ம செஞ்ச 6 படத்துல எங்க கை கொடுத்தாங்க? ஒரு இடத்துல சொல்லலாம். அவங்களுக்கு தேவையானவர்களுக்கு உதவி பண்ணாங்க. 2வது வந்து கோயில்ல வந்து அவங்க வந்து உதவி பண்ணாங்க.
அதாவது சுற்றுச்சூழலை செஞ்சாங்க. அதாவது ரெஸ்பெக்ட் யூ, அதாவது வந்து அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைவர்சிட்டின்னு சொல்றது வந்து, அதாவது நம்மள சுற்றி இருக்கிற வந்து பல விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. தேவைக்கு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்கள மதிக்கிறாங்க. மதிச்சு அவங்க என்ன செய்றாங்க? உதவி செய்றாங்க. 1வது மதிக்கணும். அவங்க வந்து ஏழையா இருக்காங்கன்னா, அவங்கள வந்து மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட செயல்பாட்டுக்காக உதவி பண்றாங்க. 2வது வந்து நீங்க பார்த்தீங்களா வந்து ஹியூமன் வேல்யூஸ், அதாவது மனித நேயத்த வந்து அவங்க வந்து உதவி செய்றதுனால காமிக்கிறாங்க. இந்த 4 வந்து அதாவது இந்த பயோனிட்டி ஸ்டூடண்ட் வந்து வளர்க்கணும். ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்ப வந்து காஜாங் தமிழ் பள்ளில 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்காங்க. நீங்க எப்படி வந்து ஒரு பயோனிட்டி ஸ்மார்ட் ஸ்டூடண்ட் ஆகலாம்? அது வந்து விவேக உயிர்மை மாணவர்களா ஆகலாம். எப்படி ஆகலாம் சொல்லலாங்க? இந்த செயல நம்ம செஞ்சு ஆறணும். யாரு செய்ய போறது இப்ப? சொல்லுங்க. இத போய் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதா? இல்ல நம்ம செஞ்சு காமிக்கணுமா? சொல்லுங்க. செஞ்சு காட்டணும். செஞ்சு காமிக்கணும். ஓகே. அது அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து இதெல்லாம் இருக்கும். ஆனா, இத நம்ப செய்யணும். அது எப்படி செய்யணும்? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா வந்து நம்ப மாறணும். அது நம்ம பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கல. நம்ம வந்து என்ன சின்ன மாற்றங்கள் தான். அது உணவு நம்ம சாப்பிடுறோம். தண்ணி குடிக்கிறத மாத்துறோம். நம்ம வந்து மாத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறோம். அது பழக்கம். அப்புறம் என்ன ஆயிரும்? அது ஒரு வழக்கத்துக்கு வரும். ஒழுக்கமாயிரும். அதாவது நம்ம அறவே குடிக்க மாட்டேன்னு சொல்லல. அறவே நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்க சொல்லல. அத குறைச்சுக்கிட்டு இத நம்ம அதிகப்படுத்துறோம். அவ்வளவுதான். ஓகே. ரைட். 3வது என்ன பண்றோம்? நம்ம வந்து இந்த பாருங்க, இப்ப நம்ம வந்து நம்ம அந்த குப்பைகள் எடுக்கிறதுக்கான பண்புகள வளர்க்கணும். எங்க நம்ம சுற்றுச்சூழல வந்து அசிங்கப்படுத்த போறவங்கலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்மளே குப்பை எடுத்துடுறோம். அப்புறம் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு இடங்கள போய் சுத்தம் பண்றோம். சோ இது நம்ம செய்றோம். கடைசியாக நம்ம என்ன செய்றோம்? அதாவது இயற்கையை நம்ம நேசிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் வந்து நம்மளே சொந்தமா நம்மளே பயிர் செய்றோம். சொந்தமாக உரத்த செய்றோம். அப்புறம் வந்து முக்கியமாக இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கிறது வந்து பாலிஸ்டிரீன் தான். அப்ப பாலிஸ்டிரீன் சாப்பிடுறத குறைக்கணும். அப்ப மாணவர்களே, இப்ப இந்த பள்ளிக்கு வந்து இப்ப இந்த நடவடிக்கை செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னா வந்து இது வந்து எப்படின்னா வந்து இது குடும்ப பள்ளி 3 மாதம். இது ஜூலை மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம் வச்சுக்கோங்க. 3 மாதத்துல வந்து உங்களுக்கு 6 ஆக்டிவிட்டி இருக்கு. 6 திட்டங்கள் இருக்கு. 6 திட்டங்கள் வந்து 6 திட்டங்களையும் நீங்க செய்ய வேண்டும்னு இல்ல. முதலாவதாக பர்சனல் ஹெல்த்ன்னு சொல்றது சொந்த சுகாதாரத்துல. இந்த சொந்த சுகாதாரத்தை தான். ஏன்னா நீங்க உயிர்மை மாணவர், பயோனிட்டி மாணவர் வந்து இந்த 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 சுகாதாரத்தை மொத தன்னை பார்த்துக்கணும். அவங்க வந்து தன்னை பார்த்துக்கணும். உதவி செய்யறது 2வது. அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு ஹெல்த்தி ஃபுட். இது வந்து பள்ளியில செய்யறது இல்ல. இது வந்து எங்க செய்யறதுன்னா வந்து இது வந்து வீட்டுல செய்யணும். யாரோட சேர்ந்துன்னா பெற்றோர்கள் சேர்ந்து செய்யணும். ஏன்னா இந்த மாரி பண்புகளை பெற்றோர்கள் வந்து சேர்ந்து செய்யணும் மாணவர்களுக்கு. ஓகே. இத ஹெல்த்தி ஃபுட் எப்படி செய்யலாம்? ஹெல்த்தி ஃபுட் மாணவர்கள் வந்து அதாவது வீட்ல வந்து இயற்கையாக வீட்டு சமையல். அத படம் எடுக்கலாம். அத சமைக்கிற குறிப்புகளை நீங்க எழுதி போடலாம். இப்ப நம்ம எப்படின்னா வந்து இது ஒரு குரூப் தயாரிக்க போறோம். அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் தயாரிக்க போறோம். ஒரு 10லிருந்து 15 குடும்பங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். ஒரு குரூப்ல இருக்கும். யாரெல்லாம் இது வந்து ஒரு தன்னார்வ முறையில தான். யாரும் கண்டிப்பா சேரணும்னு இல்ல. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாரி பண்புகளை வளர்க்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். இந்த மாணவர்கள் இருக்காங்க. அப்ப இந்த படங்கள் அப்போ நம்ம போடுவோம். அப்ப வாரம் போடுவோம். நீங்க செய்யணும்னு சொன்னோனே இது 3 மாசம். அப்ப 3 மாசம் 12 வாரம் இருக்கு. 12 வாரத்துல வந்து நம்ம செய்ய போறது வந்து 3லிருந்து 6 நடவடிக்கை. நீங்க வந்து குறைந்தபட்சம் 3 செய்யணும். அதாவது ஒண்ணுல பர்சனல் ஹெல்த்ல ஃபுட் செய்யலாம். அப்புறம் ட்ரிங்க் செய்யலாம். இப்போ நீங்க வீட்ல வந்து ஒரு கருப்புல இருக்கு. அப்ப கருப்புல ஜூஸ் செய்யறத முறையை கூட நீங்க ஒரு வினாடியில வந்து எடுத்து போடலாம். இல்லன்னா நீங்க அம்மா செஞ்ச ஒரு ஹெல்த்தி ஃபுட்ட வந்து நீங்க வந்து 1 நிமிடத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம்? அத வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ 1 நிமிஷத்துல, அதுக்கு மேல வேண்டாம். 1 நிமிஷத்துல வந்து இத பத்தி நன்மைகளை பத்தி பேசி அந்த வீடியோவை வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம். அப்ப நீங்க வந்து அங்க ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல உருவாக்குறீங்க. தொடர்பு சாதன கருவிகளை பயன்படுத்துறதுக்கான உங்களோட திறனை வளர்த்துக்கிறீங்க. நீ பேசணும். அது பேசணும். சும்மா வெறும் படமே எடுத்து போட்டுறக்கூடாது. மாணவர்களே, திருப்பி நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நீங்க வந்து அம்மா செய்யறாங்க ஹெல்த்தி ஃபுட்ட. அதை பத்தி நீங்க வந்து விரிவா பேசுறீங்க. 2வது பாத்தீங்களா வந்து சோசியல் சர்வீஸ். அதாவது நீங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு படம், ஒரு குப்பைகள், அந்த குப்பைகள் எடுத்துட்டு நீங்க செய்யற ஆக்டிவிட்டிய ஒரு பீச்சுக்கு போயிருக்கீங்க. ஒரு நீங்க கடற்கரைக்கு போன பிறகு அங்க சுத்தம் பண்ணிருக்கீங்க. அந்த படத்தை எடுத்து போட்டு அதை பத்தி பேசுங்க. ஒரு நிமிடம் பேசலாம். அதை பத்தி எழுதலாம். நீங்க எழுதலாம். ஒரு 50 வருடத்துல நான் இன்று இந்த இடத்துக்கு சென்றேன். அங்க வந்து நிறைய குப்பைகள் வந்து நானும் என் தகப்பனாரும் உடனடியாக அந்த குப்பைகளை அங்கிருந்து அகற்றப்படுத்தணும். இதை பத்தி நீங்க எழுதலாம். அப்புறம் நான் தேவைன்னு சொன்னது கண்டிப்பா வந்து இந்த 2 இடங்கள் மட்டும் இல்ல.
நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் தேவை அதை பத்தி கூட நீங்க சின்னோண்டு எழுதி கூட இருக்காம எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அந்த குரூப்ல வந்துட்டு. 3வது இது வந்து நீங்க வந்து ஆரம்பத்துல ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த செடிகள் வளர்ந்து வர நாட்கள் பிடிக்கும். அப்ப நீங்க வந்து முதலாவதாக நீங்க வந்து வீட்டுல வந்து மண்ணை வந்து பதம் பார்த்து உருவாக்குன பிறகு நீங்க விதைகளை வாங்கக்கூடாது. திருப்பி நான் சொல்றேன், விதைகளை வாங்கக்கூடாது. அப்ப விதைகளை நீங்க யாராச்சும் போய் இப்ப விதைகளை வந்து ஒரு மாணவர் உங்களுக்கு கொடுக்கறதே அது உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தான். அது வந்துட்டு உங்களுக்கு தேவை அது. அது வந்து ஒரு நீடி மாரி தான். நீங்க வந்து அந்த உதவிகளை எடுத்து அதை கூட நீங்க எழுதலாம். இன்னைக்கு வந்து இந்த மாணவர் வந்து எங்களுக்கு விதைகளை கொடுத்தார், இந்த விதைகள். அப்ப நீங்க அந்த உருவாக்கத்தை பத்தி கூட நீங்க எழுதலாம். அப்ப இல்லைன்னா இடையில அந்த நீங்க என்னையாச்சும் தண்ணீர் ஊத்துறீங்களா அந்த செடிகளுக்கு, அந்த படத்தை எடுத்து அதை பத்தி விளக்கம் கொடுக்கலாம். அப்புறம் இறுதியாக இது வந்து நீங்க வந்து பழக்கமாக்கணும். இது ஒரு நாள் செய்வதல்ல, இதை பழக்கமாக்கணும். இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு பழக்கமாக்கணும். அதாவது வந்து சொந்தமாகவே வந்து தண்ணிகள் எடுத்து போற கிண்ணங்களை நீங்க வாங்கி வைத்துக்கணும். பானங்களை வந்து சொந்தமாக வந்து நீங்களே எடுத்து போகணும். அல்லனா நீங்க வந்து சொந்தமாக வந்து கிண்ணங்களை வந்து எடுத்து போய் உணவுகளை எடுத்துடணும். அதாவது அந்த பொலிஸ்டிரின் சாப்பாடுகளை குறைக்கணும். அது குறைக்கணும். ஏன்னா ஹெல்த்தி ஃபுட். ஸோ இது வந்து இப்போ இதான் திட்டம். அதாவது உயிர்மை பள்ளி, இந்த காஜாங் தமிழ் பள்ளி உயிர்மை பள்ளியை நோக்கி செல்கின்றது என்பதற்கு ஒரு இன்டர்நேஷனல் காஸ் ஆன் பயோனிட்டில இவர்கள் பங்கெடுத்துக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட், அதாவது ஆஸ்திரேலியாவில் இந்த நிறுவனம் வந்து ஆஸ்திரேலியாவில் நிறுவப்பட்டது. இதுக்கான வெப்சைட் இருக்கு. நீங்க வெப்சைட் கூட வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அந்த குரூப்ல. இல்லைன்னா ஆசிரியர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். நீங்க அதை பார்க்கலாம். இந்த பள்ளி நீங்க செய்யற நடவடிக்கைலாம் கடைசியில் அந்த வெப்சைட்ல போய் இருக்கும். அது உலக மக்களே அதை பார்ப்பாங்க. சர்வதேச நிலையில இந்த நீங்க செய்யற நடவடிக்கையை பார்ப்பாங்க. வீடியோலாம் முதல்ல வாட்ஸ்அப்ல போடுவோம். அப்ப நம்மளுக்கு இன்னும் ஒரு இதுதான் இதோட திட்டம். இது வந்து 3 மாதத்துல 6 அதாவது இது வந்து ஒரு பரீட்சையாக நீங்க செய்ய வருது இல்லை. இது வந்து ஒரு பழக்கம். அது வந்து 5 இருக்கு பாருங்க. 1வது பழக்கம்னா என்னது? ஒரு செயலை வந்து திரும்பி செய்யறது தான் பழக்கம். இந்த வாரம் செய்யறோம், அடுத்த வாரம் செய்யறோம், அதை பழக்கம். இந்த பழக்கம் வந்து நீங்க ஒரு 3 தடவை செஞ்சா வச்சு போதும். ஒரு 5 தடவை செஞ்சா வச்சா அது என்ன ஆயிரும்? வழக்கமாயிரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க குப்பை பார்த்தாலும் கை உடனே அங்க போயிடும். அது எடுக்கிறது போயிடும். ஒரு குப்பையே எடுத்துக்கோ. அப்புறம் அது என்ன ஆயிரும்? அதாவது உங்க இந்த ப்ராஜெக்ட் இந்த 3 மாசம் முடிச்சா கூட வந்து அது வந்து ஒழுக்கம். எங்க பார்த்தாலும் குப்பை எடுத்துருவீங்க நீங்க வந்துட்டு. குப்பை யார் வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் ஒரு விதையை தான் போய் நீங்க தேடுவீங்க. அது யாருக்காச்சும் நீங்க வந்து ஒரு பரிசு கொடுக்கணும் விதையை தான் கொடுப்பீங்க நீங்க வந்துட்டு. ஸோ அப்ப நம்ம 3 மாதத்துல வந்து இந்த நடவடிக்கை செய்வதற்கு நம்ம எதிர்பார்க்கணும். இது திரும்ப நான் என்ன சொல்றேன் வந்து இது பள்ளி நம்மளுக்கு வந்து ஒரு நம்மள இணைக்கிற ஒரு பாலமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா பள்ளியில நிறைய நடவடிக்கை நடைபெற்று கொண்டு இருக்குது. இது வந்து ஒரு குடும்ப பல்கலைக்கழகம், ஃபேமிலி யூனிவர்சிட்டி. நீங்க அந்த எங்களோட வந்து வெப்சைட்ல கூட போய் பார்க்கலாம், ஃபேமிலி யூனிவர்சிட்டின்னு. ப்ராஃப் நீங்க வந்து கூட நம்மளோட வெப்சைட் கூட நீங்க போடலாம், அந்த குரூப்ல போட்டுடலாம் ப்ராஃப், இந்த சேட்ல. ஸோ இப்ப எப்படின்னா இதை எப்படி செயலாக்கம் செய்ய போறோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 பெற்றோர்கள் ஒரு குழுவில் இருக்கணும். அந்த ஒரு குழுவில் இருக்கணும். அந்த ஒரு குழுவை உருவாக்கணும். இப்ப இந்த குழுவை உருவாக்குறதுக்கு வந்துட்டு நீங்க எங்களோட வெப்சைட் இருக்கு, பார்க்கலாம். உங்க பள்ளியோட எல்லாம் அதுல வந்துடும். அனைத்துலக ரீதியில இந்த பார்க்க முடியும். இந்த www.johnlogis.com சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால் வந்து இதை வந்து யாராச்சும் வந்து முதலாவதாக இந்த குரூப் ஆரம்பிக்கிறது ஒருவர் வந்து முன் வரணும். அப்புறம் முன் வந்த பிறகு அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு அந்த குரூப் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மற்றவங்களாம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இது யாரையும் வற்புறுத்துறது இல்லை. எந்தெந்த பெற்றோர்கள் வந்து மாணவர்களை வந்து இந்த இந்த விவேக ஸ்மார்ட் பயோனிட்டியை உருவாக்குறதுக்கு நீங்க வந்து எப்படி உறுதுணையாக இருக்கலாம். ஜெய சார், இதான் எங்களோட வந்து இந்த திட்டத்தின் அறிமுகம். இது ஒரு அறிமுகம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த குரூப்ல பேசுவோம். அதாவது ஒரு செயலாக மாணவர்கள் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு டீசர் தான் நம்ம போட்டோம். இது வந்துட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து அந்த படங்கள் அந்த படம் எடுத்தா ஒரு டீசர் தான் போட்டோம். இது வந்து அதாவது எந்த ஒரு கட்டணமும் இலவசம். இது வந்து தன்னார்வ முறையில் கல்வி மாணங்கள் எல்லாம் இதில் இருக்கிறவங்களாம் கல்வி எக்ஸ்பர்ட்ஸு, வல்லுநர்கள் இவர்கள் தான் அதில் இருக்காங்க. ஸோ இப்போ யாராச்சும் பெற்றோர்கள் 2-3 பெற்றோர்கள் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். எப்படி இந்த இன்றைய வகுப்பு எப்படி இருந்தது, இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த காஜாங் தமிழ் பள்ளி வந்து இந்த மாரி வந்து இந்த ஜரிங்கன் அந்தார் பங்சா
அதாவது அனைத்துலக ரீதிக்கு வந்து தலைச்சவர்கள் அல்ல. என்னை பொறுத்தவரையும் மலேசியாவில் அதிகமாக இவர்கள் இந்த பள்ளி வந்து நிறைய செஞ்சிருக்காங்க வந்துட்டு. ஸோ 2-3 பெற்றோர்களை உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்க கொஞ்சம் பேசலாம், உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இங்க என்னால் பார்க்க முடியுது தேவகி அவங்களோட வெப்சைட்டோட அவங்களோட லிங்கோட பேர்ல இருக்காங்க, அவங்க பேசலாம். இல்லைன்னா தர்மேந்திரா மணிமாறன் இருக்காங்க, ஷீலா இருக்காங்க, பவனேஷ் மானு, இவங்கெல்லாம் அது அவங்க யார் பேருன்னு தெரியல, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். பெற்றோர்கள் இன்றைய நிலவை பற்றி நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக்கலாம். அதை 2 முறையில் எல்லாம் எப்படி இந்த திட்டத்தை பற்றி இப்போ பேசலாம். நீங்கள் இந்த திட்டம் 2வது வந்து இன்றைய மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறிய கருத்துக்கள் எப்படிப்பட்ட கருத்துக்கள் என்று பெற்றோர்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பேருங்க? தலைமை ஆசிரியர் பேசுறேன் டாக்டர். சாந்தி அவர்கள். இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. சாரி, உங்களோட போன் எடுக்க முடியல, நான் மற்ற பள்ளியோட இருந்தேன். சொல்லுங்க டீச்சர். சரிங்க ஐயா. வணக்கம் டாக்டர் ஜான் அவர்களே. உண்மையில் இந்த திட்டம் நம் பள்ளியில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம்தான். பள்ளியில் நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கும். இந்த நுண்ணியல் சம்பந்தமாக, சுத்தம் சம்பந்தமாக, இந்த அவர்களே எப்படி தனக்கான உணவை ஏற்படுத்தி கொள்வது, சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பது என்பது பல விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கூட மாணவர்கள் வீட்டில் செய்யலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் பொக்காஷி என்று ஒரு திட்டம், அது என்னவென்றால் உரம், சொந்தமாக உரம் எப்படி தயாரிப்பது என்ற முறையையும் ஆசிரியர்கள் இன்னும் 2 வாரத்தில் அந்த திட்டத்தையும் ஆசிரியர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். சோ அந்த திட்டத்தையும் மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு காய்கறி தோட்டம், நாங்கள் 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு காய்கறி தோட்டம் போட எல்லா ஆயத்த நிலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விதைகள் போடப்பட்டு விட்டன. இந்த விதைகளையும் பெற்றோர்கள் அவர்கள் சொந்தமாக காய்கறி தோட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அந்த காய்கறி தோட்டத்தை தான் நாங்கள் பள்ளியில் செய்ய இருக்கிறோம். அதே போல் ஹெர்பல் கார்டன், அதாவது மூலிகை தோட்டம் ஒன்றையும் நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தயார் நிலை இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து கடந்த வாரம் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன், ஒரு கன்வென்ஷன் அது நடந்தது. அந்த கன்வென்ஷன்ல வந்து நம் பள்ளி மாணவர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்ட உடையில் பை எப்படி செய்வது என்று அந்த 27 நாடுகளில் இருந்து வந்திருந்தார்கள் பங்கேற்பாளர்கள். அவர்களுக்கு செய்து காட்டி அந்த பைகளையும் அங்கே விற்று நிறைய பணம் அவர்கள் சேகரித்தார்கள் அவர்களுடைய இந்த திட்டத்திற்கு. ஆக இந்த நீங்கள் சொன்ன இந்த பயோநிதி திட்டமானது ஒரு கல்லில் 4-5 மாங்காய்களை அடித்து விடலாம். என்னுடைய பார்வைக்கு அதுதான் தெரிகிறது. எப்படி என்றால், ஒன்று அவர்களுடைய PAJSK, ஏனென்றால் இது அனைத்துலக ரீதியில் ஒரு சான்றிதழ் கிடைக்கும். அது அவர்களுக்கு ஒரு PAJSK புள்ளிகள் கிடைக்கும். அடுத்து அவர்களுக்கு அமலான் பை, அதிலும் அவர்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். அதோடு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, நம் எப்படி நம்முடைய இந்த பூமியை பாதுகாப்பது என்ற அந்த விழிப்புணர்வையும் இந்த திட்டம் அவர்களுக்கு உருவாக்கும். அடுத்து ஒரு எப்படி கட்டொழுங்கு மிக்க மாணவன், நம்முடைய இயற்கையின் பால் ஆர்வம் உள்ள மாணவனை எப்படி உருவாக்குவது என்ற அந்த விஷயத்தையும் இந்த திட்டம் மாணவர்களுக்கு புகுத்தும். ஏனென்றால் மாணவர்கள் தான் இதை செய்ய போகிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது என்னை மிகவும் கவர்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, ஒன்று உங்கள் பிள்ளைகள் அனைத்துலக ரீதியில் ஒரு நற்சான்றிதழ் பெற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அதோடு மாணவர்களை ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சிறந்த மாணவர்கள், இயற்கையின் பால், மனிதம் உண்மையில் சொல்ல போனால் மனிதம், இந்த மனிதத்தை எப்படி மாணவர்களிடம் புகுத்துவது என்பதையும் இந்த திட்டத்தின் வழி நாம் உருவாக்கலாம்.
உண்மையில் பார்க்க போனால் இங்கே இருக்கும் மாணவர்களுக்கு தெரியும், நான் பள்ளியில் சுத்தத்தை பற்றி மிகவும் அடிக்கடி நான் பேசிக் கொண்டிருப்பேன். மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். மாணவர்கள் யாராவது நான் சொல்லும் விஷயத்தை நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக விளக்கம் கொடுத்தார் திருமதி சாந்தி தலைமை ஆசிரியர். ப்ரோஃப் அவங்க இப்போ தமிழகத்தில் தான் இருக்காங்க அவங்களும், ஸோ அங்கிருந்து நம்மளோட இணைந்து இருக்கா. ஸோ ரொம்ப நன்றி. இது அரிது இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை நான் பார்க்கறது. நான் சொன்ன மாரி தான், இந்த காஜாங் தமிழ் பள்ளி வந்து இந்த மாரி நிகழ்ச்சிக்கு சலைச்சவர்கள் அல்ல. ஸோ அவர்கள் வந்து இதை செய்து கொள்கிறார்கள். ஸோ தலைமை ஆசிரியர் சொன்ன மாரி வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து பள்ளியில் நடைபெறுவதற்கல்ல, இது வந்து குடும்பம். இது அதனால தான் இதோட ஃபவுண்டேஷனே வந்து குடும்ப பல்கலைக்கழகம், அதாவது ஃபேமிலி யூனிவர்சிட்டி. ஸோ இது உருவாக்கணும். இப்போ நம்ம சொன்னது பேர் வந்து ஒரு மணி நேரம். இப்போ வந்து பெற்றோர்கள் யாராச்சும் பேசுறதுன்னா ஒருத்தர் பேசலாம். யாராச்சும் இருக்கீங்களா பேசுறதுக்கு, உங்களோட பகிர்ந்துக்கிறது? எஸ், லிங்கேஸ்வரி பேசுங்க. பெற்றோர் நினைக்கின்றேன். வணக்கம் டாக்டர். எஸ், வணக்கம். வணக்கம் மேடம் சாந்தி. ஓகே, இப்போ ஹெச்எம் சொன்னாங்களே அனைத்து பிளானும் இந்த நம்ம ஸ்கூல்ல வந்து காஜாங் ஸ்கூல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அது எஸ் உண்மைதான். அது வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வராங்க. ஸோ நிறைய விஷயம் சொந்தமாவே வீட்டிலே நம்ம பிள்ளைங்க செடி சொந்தமா வச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி டீச்சருங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய அந்த விஷயத்துக்கு நிறைய வந்துட்டாங்க. இன்னொன்னு ஹெல்த்தி ஃபுட் பத்தி நிறைய டீச்சர்ஸுங்க வந்து காஜாங் ஸ்கூல் டீச்சர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிள் லைக் நம்ம கடைக்கு கூட்டு போனா கூட எங்களுக்கு கேஎஃப்சி வேணாம், எங்களுக்கு மேக்டி வேணாம், டீச்சர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இதை சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க வந்து காஜாங் ஸ்கூல் அவ்வளோ அழகா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸ் வியா இந்த காஜாங் ஸ்கூல். ஹெச்எம்க்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கை கொடுப்போம் ஒரே குடும்பமா. இன்னும் ஹெல்த்தியா நல்ல ஹெல்ப் கிளீனிங் ஆல் இன் டுகெதர் சேர்ந்து கை கொடுப்போன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ஓகே, அருமையா விளக்குனாங்க அவங்க வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து நேரம் நம்மளுக்கு டைம் ஓடி போயிடுச்சு. நம்ம 9:30 சொன்னோம். அதாவது இப்போ வந்து என்ன, நம்ம இதை வந்து ஒரு சிறிய அளவில் தான் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஏன்னா காஜாங் தமிழ் பள்ளியில் 6 வகுப்புகள் இருக்கு பாருங்க வந்துட்டு. ஓகே, ஸோ இதை யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏன்னா இப்போ நம்ம இந்த குரூப் ஆரம்பிக்கணும். அந்த குரூப்ல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு தலைவர் நம்மளுக்கு தேவைப்படுது. தலைவர் என்று சொல்றது ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லலாம். ஏன்னா அது குரூப் ஆரம்பிக்கிறது தாமத்தில் நம்ம தான் அதில் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அது வந்து இப்போ யாராச்சும் முன் வந்தால் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிற்காலத்தில் பள்ளியுடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். யாராச்சும் வரீங்களா? முதல்ல நீங்கள் வந்து ஏன்னா இது ஒரு பதிவுக்காக யாராச்சும் ஒரு பெற்றோர் இது ஒரு பொறுப்பெடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஏன்னா நம்ம முடிந்த அளவில் வந்து இதை குடும்ப பல்கலைக்கழகத்தை நம்ம வந்து இது ஒரு கல்ச்சர் பண்ணுறோம். எப்படி ஒரு குடும்ப பல்கலைக்கழகம் வந்து நம்ம வந்து எப்படி குடும்பமே இந்த திட்டத்தில் வந்து ஒரு பல்கலைக்கழகமாக இயங்க போகின்றது என்பதாகத்தான். ஓகே, மேடம் லிங்கேஸ்வரி, நீங்கள் ஒரு பொறுப்படுத்திடுறீங்களா? அப்போ நம்ம பள்ளியோட சேர்ந்து நான் பள்ளிக்கு உங்களுக்கு வருவேன். நான் அடுத்த வாரம் பள்ளிக்கு வரேன். தலைமை ஆசிரியர் வந்த பிறகு அப்போ நம்ம சந்திச்சு பேசலாம். தலைமை ஆசிரியர் வந்த பிறகு நான் உங்கள் பள்ளிக்கு வரேன், வந்து பேசுவோம். ஸோ சரிங்க டீச்சர், அது அப்படி செஞ்சுக்கலாம் டீச்சர். ஒரு பொறுப்பான பெற்றோர் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்று நம்ம சொல்லுவோம். அவரையும் நம்ம வச்சு நம்ம எப்படி செய்ய போறோம்னு அடுத்த வாரம் நான் பள்ளிக்கு நீங்கள் வந்த பிறகு நான் பள்ளிக்கு வந்து உங்களோட பேசுகிறேன். ஸோ வேற யாராச்சும் பேசுறதுக்கு இல்லைன்னா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நான் ஜெயா ஆசிரியர் அவர்களிடம் திருப்பும் நான் அவரை வழிநடத்த நான் கொடுக்கின்றேன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, மனோகரன் ஐயா. இதுவரை நமக்கு இந்த உயிர்மை பயோநெத்தி மாணவர் என்ற தொடர்பான விளக்க உரையை மிகவும் சிறப்பாக தெளிவாக எடுத்து கூறிய ஐயா மனோகரன் அவர்களுக்கும் டாக்டர் ஜான் பிரித்தோ அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இதை கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் நன்றிகள்.
இதில் எதுவும் இந்த கூட்டத்தை இதுவரை எதுவும் தங்கு தடை இருந்தால் அதை எங்களை சாரும் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற அதற்கு காரணமாக இருந்த இறைவனுக்கு நன்றி கூறி எல்லா புகழும் இறைவனுக்கே என்று முடித்துக் கொள்கிறேன். இனிதே இக்கூட்டம் நிறைவடைகிறது. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. பிரதர் மனோ, அவங்க டிராமா செல்வம் and Preeti can join. Can you create another link? Yeah, I'll create, Prof. I'll send you, Prof. Okay. So அப்ப நாங்கள் முதல் வெளியாகின்றோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அப்ப நான் உங்க பள்ளிக்கு வந்து அதை பத்தி மத்த பத்தி பேசுவோம் நம்ம வந்துட்டு. நன்றிங்க. நன்றி டீச்சர். சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி டீச்சர். நன்றி ஐயா. நன்றி. பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். நீங்க வெளியாகலாம். நன்றி, வணக்கம். நன்றி.